ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வெங்கடேஷ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் சிஸ்டம் அட்மினாக ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். என்னுடைய பேரில் இருக்கிற ஒருத்தனை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேங்க. அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க, வெங்கடேஷ். ஸோ வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியருங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருக்காருங்க. ஸோ எந்த வேலையுமே கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பூரில் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏங்க, ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் துணி கம்பெனியில் வேலை செஞ்ச ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? பாருங்கள், கமெண்ட்ஸ் எத்தனை பேர் போடப்பாங்க, அதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நினைக்குமா, உண்மையா பொய்யா அப்படின்ட்டு 7 பேர் கமெண்ட் போட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த கமெண்ட்லாம் பார்க்காம ஜெயிச்சவன் தாங்க வெங்கடேஷுங்க. ஸோ கண்டிப்பாக உன்னை வாழ்த்துற வெங்கடேஷ். ஏன்னா நம்ம கீழே விழுந்துட்டோம்னா கீழே மட்டுமே கிடையாது தம்பி, நம்ம மேலேயும் வர முடியுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும்ல, அந்த எடுத்துக்காட்டு தான் தம்பி நீங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களை நினச்சி பெருமைப்படுறேன் தம்பி. எப்பவுமே ஒரு கோட் சொல்லுவாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா மூடிய கதவுகள், உனக்கு எல்லா கதவுகளும் திறந்து இருக்காது. ஸோ சில கதவுகள் மூடப்பட்டுவிடும். அந்த மூடப்பட்டுவிடும் கதவுகளை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காதே, திறக்கும் கதவை பார்த்து விடு, அந்த திறக்கும் கதவில் நீ சென்று நீ ஜெயித்து விடுன்னு சொல்லுவாங்க. இது ஹெலன் கெல்லர் அப்படின்றவங்களுடைய கோட்ஸுங்க. கண்டிப்பாக ஒன்று பார்க்கும்போது அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டோம் நிற்காம கண்டிப்பாக நம்ம ஜெயிப்புன்ற ஒரு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. அதுவும் ஒரு வெளியூர்லேருந்து புது ஊர். ஸோ நீ ஃபஸ்ட்டு நான் உனக்கு ஞாபகம் இருக்குங்க, சார் சென்னை எனக்கு புது சார், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு நீ கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நானும் அப்படி தான் வந்தவன்டா அப்படின்ட்டு. சரிங்களா, ஓகேவா? ஸோ ஒரு புதுசான ஒரு ஊருங்க, அங்கே படித்து ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி ட்ரெயின் ஆகி இன்றைக்கி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் உன்னை தான் ஒரு எடுத்துக்காட்டாக நான் காமிக்க போகிறேன் தம்பி. வெங்கடேஷ், வாழ்த்துக்கள். இந்த கம்பெனியை நானும் ஒன்று வாழ்த்துறேங்க. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2020 2 வருஷத்துக்கு கேப்புக்கு பின்னாடி ஒருத்தங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். இது இல்லாமல் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் திருப்பூரில் போயிட்டு ஏதோ கிடைச்ச வேலையை ஒர்க் பண்ணிவிட்டு, ஏன்னா கொரோனா லாக்டவுன் என்ன பண்ணுறது தெரியாமல் கிடைச்ச வேலையை ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிப்புன்ட்டு திருச்சிலேருந்து சென்னைக்கு எத்தனை பேருங்க வேலை தேடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி வேலை தேடி ஜெயிச்சவன் தான் என்னோட பேரே இருக்கிற வெங்கடேஷுங்க. ஸோ கண்டிப்பாக வாழ்த்துறேன் தம்பி, வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வெங்கடேஷ். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். 2020 முடித்தேன். நான் கரெக்டாக காலேஜ் முடித்தேன். அந்த டைம்லன்னு பார்த்து கொரோனா வந்துடுச்சு, லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் ஃபுல்லாக வீட்டிலே தான் இருந்தேன். ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் டெம்பரரியாக ஒரு சிஸ்டம் அட்மினாக ஒர்க் பண்ணேன். டெம்பரரியாக மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். அப்போ அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். எனக்கு அந்த ஒர்க் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச ஒர்க் என்னென்னா ஐடியில் வேலை செய்யணும் தான் என்னோடய ட்ரீம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அது நிறைய எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நான் இங்கே என்கொயரி பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் சார்ட்டையும் பேசினேன். சார் இந்த மாதிரி எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் இங்கேயே 1 இயர் சாஃப்ட்வேர் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கே ஒரு நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணி நான் என்னோடய 2 ப்ராஜெக்ட் ஒன்று ASP.NET, ஒன்று MVCயில் பண்ணேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஒரு மெனு, அந்த ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ப்ரைஸு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ப்ரீ புக் பண்ணலாம், ப்ரீ ஆர்டர் டேபிள் புக் பண்ணலாம். அந்த மாதிரி இது பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் அவங்களுக்கான இமேஜ், ஃபுட் இமேஜ், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் ப்ராஜெக்டில் ஆட் பண்ணியிருந்தோம்.
நாங்கள் ஆட் பண்ணது பாட்டு கிளைண்ட்டே இது பண்ணிட்டாங்க, நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு நல்ல அவார்ட் மாதிரி கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து எம்விசி, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் பண்ணி கொடுத்தோம். அந்த இன்விடேஷன் வந்து ஆன்லைன் இன்விடேஷன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கும் நம்ம லிங்க்ஸை மட்டும் அனுப்பிச்சிட்டு அவங்க கிளிக் பண்ணால் உள்ளே போனால் நம்ம இன்விடேஷன் இருக்கும். அதில் வெப்சைட் மாதிரியே இருக்கும் அந்த இன்விடேஷன். அதில் நம்ம என்னென்ன ப்ரீ புக்கிங், நம்ம இத்தனை பேர் வரோம், இங்கே இவ்வளோ பேர், நாங்கள் என் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ பேர் வரோன்ற மாதிரி அந்த இன்விடேஷனில் நம்ம முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க அந்த பக்கமே இருந்து நம்ம அவங்களுக்கு தேவையான அக்காமடேஷன் மட்டும் ரெடி பண்ணலாம். தேவையில்லாமல் நிறையா ரெடி பண்ணி காஸ்ட்டும் நிறையா போக வேணாம். அந்த ஒரு மோட்டிவ்ஸில் தான் அந்த ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணது. அப்புறம் எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதில் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருந்துச்சு. நான் இங்கே நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நான் எந்த கம்பெனி போனாலும் அந்த கம்பெனிக்கு அடாப்ட் ஆகிட்டு என்ன இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ட்ரைனிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இன்டர்வியூ நிறைய இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக சார் ஒரு புக்கே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதும். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சார்கிட்ட வந்து சொன்னோன்னா அவர் நமக்கு மார்க் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த மார்க் இன்டர்வியூவில் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும்தான் நம்ம ரெஸ்யூமும் மற்ற கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணார். நான் ஒரு 6-7 டைம் நான் சார் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இன்டர்வியூக்கு அனுப்பிச்சார். நான் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ப்ளேஸ் ஆகிட்டேன் அந்த கம்பெனியில். நான் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் அட்மினாக தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு அங்கே ரொம்ப மைண்ட் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த ஐடி ஃபீல்டில் மூவ் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலிட்லேயும் சொன்னேன், அவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சாருக்கும் காஷ்வி இன்ஃபோடெக்கும் தேங்க்ஸ். எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ? என்ன கேட்டாங்க? ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆப்டி தான் வச்சாங்க. ஆப்டி முடிஞ்சதும் அடுத்து லீட்லேருந்து டீம் லீட்லேருந்து இந்த இன்டர்வியூ இருந்துச்சு. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ப்ராஜெக்ட் மட்டும்தான் கேட்பாங்க. வேறு எதுல இருந்துமே கொஸ்டின்ஸ் வரல. நீங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுலேருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாத சொன்னீங்கன்னா நீங்கள் தான் இன்டர்வியூவில் மாட்டிப்பீங்க. அதனால உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் இன்டர்வியூவில் சொல்ல பாருங்க. தெரியாத எதுவுமே சொல்லாதீங்க. ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டர்வியூ இருக்காது. கம்யூனிகேஷன் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு கேட்ட வரையும் இன்டர்வியூவில் தான் என் ப்ராஜெக்ட்ல இருந்து மட்டும் தான் கேட்டாங்க கொஸ்டின்ஸ். வெங்கடேஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்அப் ஆனாங்க என்னோட இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு? சாரோட இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் இப்போ இருக்கிற மாதிரி இன்டர்வியூ டைமில் இருக்க மாட்டார். ரொம்ப இதாக இதுக்கு ஆப்போசிட் ஃபேஸாக தான் இருக்கும். நானே சாரோட இன்டர்வியூ மட்டும் ஒரு 6-7 தடவை அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணேன். அவருக்கு ஓகேன்னா மட்டும்தான் உங்களை அனுப்புவார். இல்லாட்டி அது வரைக்கும் சார் உங்களை அனுப்பவே மாட்டார். திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் வந்துட்டே தான் இருக்கணும். அவர் நிறைய திட்டுவார். அதனால நீங்கள் இதாகி வராமல் இருக்காதீங்க. நீங்கள் வாங்க, அவர் சொல்கிறதெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் சொல்லுவார். உங்களுக்கு ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று ரெஸ்டாரண்ட், ஒன்று மேரேஜ் இன்விடேஷன் சொல்லி ஆன்லைன் இன்விடேஷன். அந்த ஆன்லைன் இன்விடேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி அதை நம்ம முன்னாடியே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்காமடேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மேரேஜ் சொல்லி அதுக்காக அப்படி பண்ணது. அது எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சு அதுமே சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. தம்பி எக்ஸ்ட்ரா வந்தால் போட மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? இவங்களுக்கு என்ன கைடன்ஸ் பண்ணுறீங்க? ப்ராஜெக்ட் எப்பயும் டீமாக ஒன்று பண்ணுங்க. டீம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு என்னன்னு தெரியும். டீமாக மட்டும் பண்ணுறாங்க, 2 பேர் பண்ணுறாங்க, நம்ம 2 பேர் சும்மா இருக்கோம்னு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்டர்வியூவில் கேட்குறப்ப தெரியாது. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னு தெரியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்க மட்டும்தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் ஆகாதையும் நீங்கள் அவங்க கொஸ்டின் கேட்குறப்ப நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்டர்வியூலே கேட்பாங்க இன்கிரீடியன்ஸ்லாம் இன்கிரீடியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணீங்க, எங்கே யூஸ் பண்ணீங்க, எதுக்காக யூஸ் பண்ணீங்க, எல்லாமே கேட்பாங்க. ஓகே, சூப்பர். Please give it a